அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட 2022 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நான் பாருங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எதுனா கலிங்கத்து பரணி. இரண்டாவது வினா, அ இ உ என்பன டேஸ் ஆகும். சுற்றெழுத்துக்கள். அ இ உங்கிறது சுற்றெழுத்துக்கள். அடுத்த வினா பாருங்க. திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். நாலாவது வினா, உடன்பட்டு கூறும் விடை என்பது நேர்விடை. உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. ஐந்தாவது வினா, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்க வாசகர் தான் பொருந்தாதது. ஆறாவது வினா, கம்பன் வீட்டு கட்டித்தெரியும் கவி பாடும் என்று கூறியவர் யார்? பாரதியார். கம்பன் வீட்டு கட்டித்தெரியும் கவி பாடும் என கூறியவர் பாரதியார். ஏழாவது வினா, நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது? இறந்த காலம். எட்டாவது வினா பாருங்க. சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்? 11. சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்னா 11. ஒன்பதாவது வினா, அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. 10வது வினா, முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் எவை? ஆனி, ஆடி. முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் ஆனி, ஆடி. 11வது வினா, போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. 12வது வினா, ஏறுதழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எது? கலித்தொகை. ஏறுதழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் கலித்தொகை. அடுத்தது 13வது வினா பாருங்க. நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. 14வது வினா, தம்பிரான் தோழர் யார்? சுந்தரர். தம்பிரான் தோழர் சுந்தரர். 15வது வினா பாருங்க. வேறுபட்டதை சுட்டி காட்டுக. இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நீலவானம். இந்த 3 என்ன பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. இது மட்டும் தான் வேறுபட்டது. அடுத்தது பாருங்க. 16வது வினா, உயிரெழுத்துக்கள் 12ம் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்து. உயிரெழுத்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. 17வது வினா, கலையரசி மாலை தொடுத்தாள் இத்தொடரில் இடம்பெறும் வினைமுற்று எது? தெரிநிலை வினைமுற்று. 18வது வினா, நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு எது? கு. நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு கு. 19வது வினா பாருங்க. தனித்து இயங்காத சொல் எது? இடைச்சொல். தனித்து இயங்காத சொல் இடைச்சொல். 20வது வினா, வெண்பா எத்தனை வகைப்படும்? 5. வெண்பா 5 வகைப்படும். 21வது வினா, செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலை குறிக்கும்? வாடின நிலை. செம்மல் என்ற சொல் பூவோட வாடின நிலையை குறிக்கும். 22வது வினா, சரியான விடையை தேர்வு செய்திருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ராவண காவியம் யாருன்னா புலவர் குழந்தை. மாதவி காவியம் யாருன்னா தமிழொலி. அடுத்தது பெண்ணின் பெருமை தெரிவிக்க. அடுத்தது பாவிய கொத்து பெருஞ்சித்தினான். அப்போ இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ. 23வது வினா, ஃபோல்டர் தமிழ் சொல் தருக. உரை. ஃபோல்டர்னா உரை என்பது தமிழ் சொல். 24வது வினா, மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருக. அப்போ தப்பு எதுனா மாலை. அப்போ இந்த விலங்கு, திருமகள், பெரிய இது எல்லாமே சரி. இது மட்டும் தான் தப்பு. அடுத்தது 25வது வினா, துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நோ. நோனா துன்பம் என்று பொருள். 26வது வினா, டேஸ் செய்ய வேண்டுகிறேன் கோடிடத்தை பொருந்தும் சொல் எது? ஆவன செய்ய வேண்டுகிறேன். அதுதான் சரியான விடை. அடுத்த வினா, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். 28வது வினா, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகளார். 29வது வினா, பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. இதை பார்த்தீங்கன்னா அனுப்புனர் தான். இந்த தான் சரியானது. 30வது வினா, மீடியா என்பதற்கு பொருத்தமான சொல் ஊடகம். மீடியானா ஊடகம் என்பது சரியான விடை. 31வது வினா, வலையோசை கலகலவென ஒலித்தது. இலக்கண குறிப்பு இரட்டை கிளவி.
32வது வினா ஐம்பால் என்பதை பிரித்து எழுதுக. 5 கூட்டல் பால். ஐம்பால் எப்படி பிரித்து எழுதுவோம்? 5 கூட்டல் பால். 33வது வினா குளரும் பறவை எது? கூகை. கூகை தான் என்னதும் குளரும். அடுத்து பாருங்க, மரபு பிழை உள்ள தொடரை தேர்வு செய்க. எது பார்த்தீங்கன்னா காகம் கத்தாது, காகம் கரையும். அப்ப இதானது தப்பு. பாக்கி எல்லாம் கரெக்டு. கோழி கொக்கரிக்கும், குயில் கூவும், கிளி பேசும். அப்ப எல்லாமே சரி. 35வது வினா தொடரின் ஈற்றில் இடம்பெறும் நிறுத்தற்குறி என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி. 36வது வினா பிழையான தொடரை சுட்டி காட்டுக. எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பாடம் அப்படிங்கிறது தான் வந்து பிழையான தொடர். அடுத்தது எழுது பொருள். எழுது பொருள் எது சரியானதுன்னா எழுது பொருள், அதாவது இப்போ வராது. அடுத்தது 12 என்ற எண்ணின் எழுத்து வடிவம் 12. 39வது வினா கீழ் வருவனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 96. அடுத்தது குடக்கு எனும் திசை எதை குறிக்கிறது? மேற்கு. குடக்குனா மேற்கு. தமிழா நீ பேசுவது தமிழா எனும் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது விழி வேற்றுமை, அதாவது விழின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் என்ன? செவ்வியல் இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்வியல் இலக்கியம். 43வது வினா திரு ஆலவாய் என்று குறிப்பிடப்படும் ஊர் எது? மதுரை. திரு ஆலவாய்னா மதுரை. 44வது வினா உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என சொல்வது என்ன பார்த்தீங்கன்னா இனமொழி விடை. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும் என்று சொல்வது வந்து இனமொழி விடை. 45வது வினா அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னும் திருக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் வந்து நிரல் நிறை பொருள்கோள். இது வந்து ஒரு முக்கியமானது. 46வது வினா வேல நெடும் படை என்பது யானைப்படை. வேலம்னா என்னது? யானை. வேலவன் குன்றம் என்பது திருத்தணி. வேலவன் குன்றம்னா திருத்தணி. 48வது வினா பாருங்க, குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். 49வது வினா தலையை கொடுத்த எனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது சென்னை. 50வது வினா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தர வேண்டும் அம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. 51வது வினா பாருங்க, இதுலேருந்து பார்ட் பி ஒரு நபர் மேசையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு டேஷ் பயன்படுத்துகிறார். என்னன்னா விசையை பயன்படுத்துகிறார். அடுத்த வினா இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர் உறிஞ்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும். ஏனெனில் அவை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரற்ற சாலைகளில் நகரும் போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது. இதுக்கு விடை வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது 53வது வினா பாருங்க, தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஒளிரும் பொருள். தன் சுய ஒளி வெளியிடும் பொருள் வந்து ஒளிரும் பொருள். அடுத்த வினா பாருங்க, கண் பாவையில் நுழையும் ஒளிக்கதிரின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி எதுனா கருவிழி, அதாவது ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 55வது வினா நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயரை குறிப்பிடவும். எதுன்னு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி, அதாவது டெலஸ்கோப். 56வது வினா கீழ்கண்ட கூற்றுகளில் உண்மைத்தன்மையை கண்டறியவும். நல்லா பாருங்க, முதல் கூற்று பாருங்க, ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது அப்படின்னு தப்பு. வெப்பநிலை என்ன பண்ணும்? உயரும். அடுத்தது சூடாக்கும் போது பொருள் விரிவடைகிறது. இது சரி. அப்ப கூற்று 2 சரி, 1 தவறு. அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா மேசையை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும் காரணம் என்ன? என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக என்னாவது அது சூடாக உள்ளது. 58வது வினா பாருங்க, நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் 2 காரணிகள் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தோட அளவு மற்றும் பயன்பாட்டு நேரம். அதுதான் நம்ம மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் 2 காரணிகள். என்னது? மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம். அடுத்த வினா அசல் ஒளியின் அலை டேஷ் காரணமாக எதிரொலிக்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பின் காரணமாக எதிரொலிப்பு நிகழ்கிறது. அடுத்தது ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்கக்கூடிய உலோகம் டேஷ் எனப்படும் தாது. ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்கக்கூடிய உலோகம் வந்து தாது எனப்படும். 61வது வினா ரசக்கலவை என்பது டேஷுடன் உலோகம் சேர்ந்த கலவை ஆகும்.
பாதரசம். ரசக்கலவைனா பாதரசோட சேர்ந்த உலோகக் கலவை. 62வது வினா பாருங்க. ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது? எரிபொருள் எரிவதால் ஒரு கார் எரிபொருளை கொண்டு இயங்குகிறது. அடுத்த வினா. மீனின் இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன? எத்தனைன்னா 2. மீனின் இதயத்தில் 2 அறைகள் உள்ளன. அடுத்தது மனிதனின் முக்கிய இரத்த வகைகள் எது? பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ, பி, ஏபி, ஓ. இதுக்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இந்த 3 தான் முக்கிய இரத்த வகைகள். அடுத்த வினா. இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1952. இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் எப்போனா 1952. 66வது வினா. ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது? மே 28. மாதவிடாய் சுகாதார நாள் மே 28. அடுத்த வினா பாருங்க. ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக டேஷ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? எத்தனைனா 23 ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. 68வது வினா. புதை உயிர் படிவங்கள் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிரிகளை பற்றிய ஆதாரமாக விளங்குகிறது எதுன்னு பார்த்தோன்னா இயற்கை செயல்முறைகளால். அடுத்த வினா. பின்வருவனற்றுள் குழந்தை உதவி எண் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா 1098. ஆப்ஷன் பி முக்கியமானது. குழந்தை உதவி எண் 1098. 70வது வினா. கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வந்த டேஷ் பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்கிறது பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின். நிக்கோட்டின் தான் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்கிறது. அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்க. ஹெச்ஐவியின் விரிவாக்கம் என்ன? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனித தடைக்காப்பு குறைபாட்டு வைரஸ். இங்கிலீஷில் பார்த்துங்க ஹியூமன் இம்யூனோ டிஃபென்சி வைரஸ். இதுதான் சரியான விடை. 72வது வினா. சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேஸால் ஆனது எதுனா சிலிக்கானால் ஆனது. 74வது வினா. கூற்று கொடுத்துருக்காங்க. வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலைகளில் கையாளப்படுகிறது. அதனை சரியாக வரிசைப்படுத்தவும். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வடிகட்டணும். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது காற்றேற்றம். அடுத்தது படிவு அகற்றுதல். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீர் மறுசுழற்சி. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. 74வது வினா. ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க டேஷ் பயன்படுகிறது? கோப்பு தொகுப்பு அதாவது ஃபோல்டர் பயன்படுகிறது. 75வது வினா. பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் 19ஆம் நூற்றாண்டில் காலனித்துவப்படுத்தப்பட்ட சுரண்டப்பட்டது? ஆசியா. 76வது வினா. சர்வதேச நீதிமன்றம் டேஷில் அமைந்துள்ளது? தி ஹேக். சர்வதேச நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா தி ஹேக்கில் அமைந்துள்ளது. 77வது வினா. 1934ஆம் ஆண்டில் அடால்ஃப் ஹிட்லர் எந்த நாட்டின் ஜனாதிபதி ஆனார்? எந்த நாட்டுனா ஜெர்மனி. 1934ஆம் ஆண்டில் அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனி நாட்டோட ஜனாதிபதி ஆனார். 78வது வினா பாருங்க. ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகள் போயர்கள் ஆவர். இவர்கள் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறார்னா ஆப்பிரிக்க நேர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தது பாருங்க. நிறவெறி எதிர்ப்பு இயக்கம் டேஸால் வழிநடத்தப்பட்டது. அவர் தென்னாப்பிரிக்காவின் தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். யாருன்னா நெல்சன் மண்டேலா. உங்களுக்கான கொஸ்டின் நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டு சிறையில் இருப்பார்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 80வது வினா. எப்போது முத்து துறைமுக தாக்குதல் நடத்தப்பட்டது? 1941. 81வது வினா. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த டேஸுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது? அதாவது பேரழிவுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. 82வது வினா. பின்வற்றுள் எது ஐக்கிய நாடு சபையின் அங்கம் இல்லை? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சர்வதேச வணிக மேலாண்மை நிறுவனம். பாக்கி உணவு மற்றும் மேலாண்மை அமைப்பு, உலக சுகாதார நிறுவனம், ஐக்கிய நாடு வளர்ச்சி திட்டம். இது 3 ஐநால வரும். இந்த சி மட்டும் வராது. அப்போ இதுதான் தப்பு. 83வது வினா. 1829ஆம் ஆண்டில் இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல் மற்றும் சதி என்னும் பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். 1829ஆம் ஆண்டில் இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல் சதி என்னும் பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். 84வது வினா. திருவெட்பா என்பது டேஷ் எழுதிய பாடல்களின் தொகுப்பு? ராமலிங்க அடிகள். திருவெட்பா ராமலிங்க அடிகள். 85வது வினா.
வேலுநாச்சியார் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவு டேஸ் என அழைக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா உடையாள். 86வது வினா. பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார்? லாலா லஜபதி ராய். பஞ்சாப் கேசரி யார்னா லாலா லஜபதி ராய். 87வது வினா பாருங்க. சுதேசி காலத்தில் வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம் எதுனா? தூத்துக்குடி. முக்கியமானது. வ.உ.சி எங்க தொடங்கினாரு? தூத்துக்குடி. 88வது வினா. மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட டேஸுக்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்துக்கு எதிராக. 89வது வினா பாருங்க. சி. ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிரக யாத்திரை டேஸ் முதல் வேதாரண்யம் வரை நடைபெற்றது. எங்கேருந்துனா திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை நடந்தது. 90வது வினா பாருங்க. யாசர் அரபாத் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம். யாசர் அரபாத் வந்து பாலஸ்தீனத்தோட ஜனாதிபதியாக இருந்தார். 91வது வினா. முதல் நாளிதழ் சுதேசமித்திரன் டேஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது. யாருன்னா ஜி. சுப்பிரமணி ஐயர். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் வந்து 1891. 92வது வினா. கீழ்கண்டவர்களில் கொடிகாத்த குமரன் என்று போற்றப்படுபவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓ.கே.எஸ்.ஆர். குமாரசாமி முதலியார். 93வது வினா. தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1812. திருக்குறள் எப்போ வெளியிட்டாங்கன்னா 1812. 94வது வினா. தனித்தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். முக்கியமான வினா. தனித்தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் மறைமலை அடிகள். 95வது வினா. கீழ்கண்டவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் ஈ.வே. ராமசாமியை குறிக்கப் பெறாத பெயர் எது? யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர். இந்த பெரியார், வைக்கம் வீரர், சித்திரபுத்திரன் இது 3 யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரை குறிக்கும். இது வந்து பரிதிமாற் கலைஞர். இதுதான் தப்பு. 96வது வினா. தொழிலாளர்களின் வர்க்கத்தின் பிரச்சனைகளை தீர்க்க ம. சிங்காரவேலரால் வெளியிடப்பட்ட டேஸ் தொழிலாளன் ஆகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நாளிதழ் தான் என்னது தொழிலாளன். யார் வெளியிட்டா? எம். சிங்காரவேலர். 97வது வினா. ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி. ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதி வந்து ஆனைமுடி. 98வது வினா. இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கை எருமைகள் உள்ளன? உத்தரப்பிரதேசம். எருமை எங்க அதிகமாக இருக்குன்னா உத்தரப்பிரதேசம். 99வது வினா. அலுமினியம் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? பாக்சைட். அலுமினியம் வந்து பாக்சைட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. 100வது வினா. நீதிபதி திரு. உதய் உமேஷ் லலித் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது தலைமை நீதிபதி ஆவார்? எத்தனையாவது பார்த்தீங்கன்னா 49வது தலைமை நீதிபதி. அடுத்த வினா. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு கடல்வழி பாதையை முதலில் கண்டறிந்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா. எந்த ஆண்டுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா. டேஸ் ஒரு மிகப்பெரிய கடல். எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக். மிகப்பெரிய கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். 103வது வினா. ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் யார்? அதியமான். ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான். 104வது வினா. இந்தியா டேஸ் நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 4. இந்தியா வந்து 4 நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 105வது வினா பாருங்க. ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார். இது வந்து முக்கியமானது. நல்லா பார்த்துங்க. யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார்னா ஜனாதிபதி. யார் முன்னிலையில்னு கேட்டாங்கன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்த வினா. எந்த ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியது? 2004. எந்த ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியதுன்னா 2004. 107வது வினா. வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? அக்டோபர் 16, 1799. முக்கியமானது. எந்த இடத்துன்னு பார்த்தீங்கன்னா கயத்தாறு. 108வது வினா. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூர். புனித டேவிட் கோட்டை வந்து கடலூர். 109வது வினா. இந்திய ரிசர்வ் வங்கி முதல் ₹5 நோட்டை டேஸில் வெளியிட்டது? ஜனவரி 1938 ₹5 நோட்டை 1938 வெளியிட்டது. 110வது வினா. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் வந்து கல்கத்தா. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னா கல்கத்தா. 111வது வினா. முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற மாநிலம் வந்து குஜராத். முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற மாநிலம் குஜராத். 112வது வினா. டேஸ் நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மூளை செயல்படும் திறனை இழக்கிறதுனா 4 நிமிடங்களுக்கு மேல்.
113வது வினா காசநோய் எதன் மூலம் பரவுகிறது? எதன் மூலம்னா காற்று மூலம் பரவுகிறது. காசநோய் வந்து காற்று மூலம் பரவுகிறது. 114வது வினா மீனின் சுவாச உறுப்பு எது? செவுள்கள். மீனின் சுவாச உறுப்பு செவுள்கள். 115வது வினா பாலில் டேஸ் அடங்கி உள்ளது? எதுனா லாக்டிக் அமிலம். பாலில் லாக்டிக் அமிலம் அடங்கி உள்ளது. 116வது வினா கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜநாகம். கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு ராஜநாகம். நம்ம தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் எது? 3:2. முக்கியமானது. நம்ம தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் 3:2. 112வது வினா கலோரி என்பது எதனுடைய அலகு? வெப்பம். கலோரி என்பது வெப்பத்தின் அலகு. வெப்பத்தோட இன்னொரு அலகு வந்து ஜூல். 119வது வினா மிகப்பெரிய மனித செல் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை. மிகப்பெரிய மனித செல் வந்து கருமுட்டை. 120வது வினா தாவரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக எங்கிருந்து பெறுகின்றது? எங்கிருந்துனா மண். 121வது வினா பெரிபெரி என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் B1. பெரிபெரி என்னும் நோய் வைட்டமின் B1 குறைபாட்டால் ஏற்படுகிறது. 122வது வினா மனித மூளை டேஸ் முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? எத்தனைனா 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 123வது வினா கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம். கருப்பு தங்கம் வந்து பெட்ரோலியம். கருப்பு வைரம்னா நிலக்கரி சொல்லுவாங்க. 124வது வினா ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் உள்ளன? எத்தனைனா 5 வளையங்கள் உள்ளன. ஒலிம்பிக் கொடியில் 5 வகையான வளையங்கள் உள்ளன. 125வது வினா சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? 64. சதுரங்க விளையாட்டில் 64 சதுரங்கள் உள்ளன. 126வது வினா மருந்துகளின் ராணி அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின். மருந்துகளின் ராணி பென்சிலின். 127வது வினா மலரின் எந்த பகுதி கனியாக மாறுகிறது? சூர்ப்பை வந்து கனியாக மாறும். மலரின் சூர்ப்பை வந்து கனியாக மாறும். 128வது வினா நமக்கு எத்தனை உணர்வுகள் உள்ளன? எத்தனை பார்த்தீங்கன்னா 5. நமக்கு எத்தனை உணர்வுகள் உள்ளன? 5. 129 வினா பென்ட்ரைவ் என்பது டேஷ் சாதனம் ஆகும்? பென்ட்ரைவ் என்பது சேமிப்பு சாதனமாகும். பென்ட்ரைவ் ஆனது சேமிப்பு சாதனமாகும். 130வது வினா தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எது? ராயபுரம் டு வாலாஜாபேட்டை வரை. தென்னிந்தியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ராயபுரம் டு வாலாஜாபேட்டை வரை. 131வது வினா இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது? ஒரு முக்கியமான வினா ஏப்ரல் 24. பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து ஏப்ரல் 24. 132வது வினா டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. டெல்லிக்கு முன்னாடி கல்கத்தா தான் இந்தியாவோட தலைநகரம். 133வது வினா மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். மின்னோட்டத்தை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி வந்து அம்மீட்டர். 134வது வினா மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் மிக சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 135வது வினா திருநெல்வேலியை சேர்ந்த 135வது வினா திருநெல்வேலியை சேர்ந்தடைந்த நேரம் 21 மணி 15 நிமிடம். திண்டிவனத்திலிருந்து புறப்பட்ட நேரம் காலை 10 மணி. மொத்த பயண நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி 15 நிமிடங்கள். அடுத்த வினா 1500 கிராம் என்பது எதற்கு சமமானது? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ மற்றும் 500 கிராமுக்கு சமமானது என்னது 1500 கிராம். 137வது வினா ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 55 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் 3 வாரத்திற்கு தெளிக்கப்படும் தண்ணீர் அளவு எவ்வளோ? 3 வாரம் கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போ 3 வாரம்னா எவ்வளோ? 21 நாள் வந்துடும். அப்போ 21 × 55 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 138வது வினா 7737 என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கு உள்ள வித்தியாசம் எது? எத்தனைனா 2. 139வது வினா 4:7 என்பதற்கு சமமான விகிதம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா 12:21. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3ஆம் எப்பில் அடிச்சு பாருங்க. 4 3 12 7 3 21. அப்போ 4:7 வந்து சமமானது எது? 12:21. 140வது வினா 2022ஆம் ஆண்டில் ஒரு நகரின் மக்கள் தொகை 2,25,000 ஆகும். அது அடுத்த வருடத்தில் 15% உயர்ந்தால் 2023 மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த வினா 7.2 × 3.2 எதுக்கு சமமானது? எதுக்கு சமமானது பார்த்தீங்கன்னா 23.04. இது பெருக்கி ஆன்சர் போட்டுருங்க.
142வது வினா -15 இன்ட்டு -12க்கு சமமானது எது? -15 மைனஸ் என்னாகும்? ப்ளஸ் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப 15 இன்ட்டு 12 180 சரியான விடை. 143வது வினா ராம் தொடர்ச்சியாக 4 நாட்கள் முறையே 4 மணி நேரம், 7 மணி நேரம் மற்றும் 5 மணி நேரம் படித்துள்ளார். அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார்? அப்ப மொத்தம் 4 நாளு. அப்ப மொத்தம் எவ்வளவு நேரம் படிச்சிருக்காருன்னா 16 மணி நேரம் படிச்சிருக்காரு. படிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 4 சரியான விடை. 144வது வினா 50 நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளது. 2 1/2 மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட்டுகளை பயன்படுத்தியிருக்கும்? இது வந்து ஈஸியானது தான். பாருங்க. 50 நிமிஷத்துல வந்து 5 யூனிட்னா 2 1/2 மணி நேரம்னா எவ்வளவு உங்களுக்கு வரும்? 150 எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. இத அடிச்சு போட்டீங்கன்னா வரும் உங்களுக்கு 3. இத இங்க பெருக்கிட்டா 3 5 15. அப்ப 15 யூனிட்ங்கிறது தான் சரியான விடை. 145வது வினா பின்வரும் வெளிப்பாடுகளில் எது பூஜ்ஜியமாக இல்லை? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 146வது வினா எந்த வகை மழைப்பொழிவு 4 மணி மழைப்பொழிவு என அழைக்கப்படுகிறது? வெப்பச்சலன மழை. 4 மணி மழைப்பொழிவு வந்து வெப்பச்சலன மழை. 147வது வினா தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு 30 நாட்கள். முக்கியமானது. தகவல் அறியும் உரிமைச் சட்டம் வந்து 2005 படி எத்தனை காலம்னா 30 நாட்களுக்குள் பெற வேண்டும். 148வது வினா நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் வந்து அனல் சக்தி. நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் வந்து அனல் சக்தி. 149வது வினா மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர். கடைசி வினா கைலாச மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சீனா. கைலாச மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னா சீனா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு 150 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றவரை சந்திப்போம்.